இன்றைக்கி நம்ம த்ரெட் பைப்பிங் இல்லாமையே வெறும் ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சு எப்படி த்ரெட் பைப்பிங் ஃபினிஷில் நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக்கு இதுக்கு மேலே நான் கேன்வாஸில் வச்சு தைச்ச ஒரு லைனிங் துணி எடுத்திருக்கேன். கேன்வாஸோட சென்ட்ரும் ஃபேப்ரிக்கோட சென்ட்ரும் மேட்ச் ஆகிற மாதிரி பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கேன்வாஸோட எட்ஜில் லைன் பண்ணிகிட்டே வந்துடலாம். அந்த எட்ஜில் தான் நீங்கள் தைக்கணும். பாருங்கள், இப்படி தான் தைக்கணும். இப்படி தைச்சு அந்த கார்னர் கிட்ட வரும்போது அழகாக அதை திருப்பி நிதானமாக பொறுமையாக ஃபஸ்ட் டைம் தைக்கிறவங்க தைங்க. அப்போ தான் அது நீட்டாக ஃபினிஷ் ஆகும். கரெக்டாக அந்த கர்வ் வர மாதிரி, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் வராமல் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக பெண்ட் பண்ணி கரெக்டாக தைக்கணும். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வேண்டியது ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லா போர்ஷனையும் வெட்டிடலாம். அந்த கேன்வாஸில் நம்ம தைச்ச அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு வெட்டணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நாச்சஸ் கொடுத்துடலாம். எல்லா இடத்துலையும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நீட்டாக இதை பொறுமையாக டர்ன் பண்ணிக்கலாம். இதை டர்ன் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் சைடு. அண்ட் இப்போ நம்ம பைப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய துணியோட ராங் சைடு இது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஸ்கொயர் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸோட ஃப்ரண்ட் சைடும் பைப்பிங் துணியோட ஃப்ரண்ட் சைடும் ஒன்றுக்கு ஒன்று மேலே பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதை பின் பண்ணி இப்போ நம்ம டர்ன் பண்ணிடலாம். நான் வெறும் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைன்லேயே நம்ம ஃபுல்லாக தைச்சிடலாம். இதை விட இன்னும் நீங்கள் உங்களுக்கு சின்னதாக பைப்பிங் வேணும்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்து தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 1/4 இன்ச் கொடுத்துருக்கேன். அது அப்படியே நம்ம எப்படி அந்த கேன்வாஸ் மேலே வச்சு தைச்சோமோ அந்த மாதிரியே அந்த லைன் நான் காட்டின அந்த 1/4 இன்ச் லைன்லேயே அப்படியே நீங்கள் தைச்சிட்டே வந்துடுங்க. இது ஸ்கொயர் பீஸுன்றதுனால பொறுமையாக நிதானமாக தைங்க. கிராஸ் பீஸில் தைச்சாலும் வரும், ஸ்கொயர் பீஸில் தைச்சாலும் வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த வேண்டாத போர்ஷனை அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதை திருப்பி போட்டு அதை நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணி நீட்டாக நான் அயர்ன் பண்ணிடுறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பின் பண்ணிவிடுங்க. இப்போ பின் பண்ணிட்டோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீட் ஃபினிஷ் மாதிரி இருக்குல்ல. இன்னும் நான் தைக்கலை, இனிமேல் தான் நம்ம தைக்கணும். பேக் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம எப்படி தைக்கணும்னா மெயின் ஃபேப்ரிக் மேலேயும் படக்கூடாது நம்ம தையல், அதே மாதிரி பைப்பிங் துணி மேலேயும் படக்கூடாது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த எட்ஜில் தான் நீங்கள் தைக்கணும். அப்படி நம்ம தைக்கும்போது தான் அது பார்க்குறதுக்கு த்ரெட் ஃபினிஷில் பண்ண மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நம்ம த்ரெட்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். த்ரெட் இல்லைன்னுலாம் வருத்தப்படாதீங்க. இதை வச்சு ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். கிராஸ் பீஸ்க்காக டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்கொயர் பீஸ் வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் மை ஆல் லாங் வீடியோஸ். ஓகே, இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த ரா எட்ஜஸை நம்ம மடித்து விட்டு ஹெம் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். அதை நீங்கள் மடித்து விட்டு தைச்சிட்டிங்கன்னா பின்பக்கம் எந்த நூலும் வெளியில் வராது, நீட் ஃபினிஷாக இருக்கும். Thank you so much.